ஹலோ லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாட் ரெசிபியோட வந்திருக்கேன். இது ஒரு டொமேட்டோ ரைஸ். ஸோ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சோம்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இலை ஒரு பிரியாணி இலை 4, அது கூடவே ஒரு 4-5 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கூடவே ஒரு 2 பச்சை மிளகா நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா எண்ணெயில் சுருளை வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா ஆட் பண்ணி இஞ்சி பூண்டோடைய ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கூடவே ஒரு மீடியம் சைஸ் 4 தக்காளி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆட் பண்ணி தக்காளியோட தண்ணி வற்றி சுருள்ற அளவுக்கு தோல் சுருங்கி நல்லா மேஷ் ஆகி வரணும். அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், காரத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த கப்பால் 2 கப் நான் அரிசி எடுத்திருக்கேன். அதில் நான் 4 கப்பு தண்ணி வைக்க போகிறேன். சும்மா அப்படியே லிட்டை க்ளோஸ் பண்ணி அது நல்லா தண்ணி கொதிக்கிற அளவுக்கு நான் இப்போ வைக்க போகிறேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணணும். இப்போ தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். அரிசியை நல்லா ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அடி ஒட்ட கிளறினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 விசில் வச்சு நான் எடுத்துக்கிறேன். விசில் வந்ததுக்கப்புறமா தம்லேருந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது தம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளேவர் அண்ட் கலர்ஃபுல்லான டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ஒன் பாட் ரெசிபி தான், ரொம்பவே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.